ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கும் தேவ வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வ பிள்ளைகளை, இன்றைய தினம் ஆமீன் என்ன நடக்கும், எப்படி முன்னேறி கடந்து போவோம், இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்று சொல்லி ஒரு பயத்தோடு திகிலோடு கூட இருக்கிறீர்களோ, எதிர்கால வாழ்க்கையை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, கடன் பிரச்சனை குறித்து ஒரு பெரிய ஒரு திகிலோடு பாரத்தோடு கூட இருப்பீர்களானால் இன்றைக்குரிய வார்த்தை அது உங்களுக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 14வது வசனம் எழுதப்படுகிறது. திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதை நினைத்து திகிலோடு கூட பயத்தோடு கூட இருக்கிறீர்களோ, அந்த பயத்துல நீங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு, அந்த திகிலில் நீங்க அகப்படாதபடிக்கு, அது உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி விசுவாச பிள்ளைகளை பல விதத்திலும் சத்துரு ஒரு திகிலை கொண்டு வந்து, பயத்தை கொண்டு வந்து அவர்களை பாரப்படுத்தின போதெல்லாம் திகில் கர்த்தருடைய பிள்ளைகளை மேற்கொண்டதாக சரித்திரம் இல்லை, வேத புத்தகத்திலும் இல்லை. உங்க ஜீவிதத்துல எதை குறித்ததான ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதோ, திகில் இருக்கிறதோ, அது உங்களை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி ஏசாயா 43:2 படியாக, நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தீங்கும் உங்களை அணுகுவதில்லை, பயப்படாதிருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.